அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலு வைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நம் வேலை உண்டு, நமது கடமைகள் உண்டு என்றபடி வாழ்க்கையை மிக அமைதியாக நகர்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த மாதத்தில்தான் யோக லாப ராசியில் அமர்ந்திருக்கின்ற ஜீவனாதிபதியான சூரிய கிரகத்தாலும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானாலும், ஆட்சி பெற்ற சுக்கிரனாலும், உச்சம் பெற்ற புதன் பகவானாலும் எல்லோருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட திறமையானவர், எந்த விதத்தில் நல்லவர் என தெரிந்து கொள்ளும்படியாக நிரூபிக்க இருக்கின்றது இந்த மாதம். ஆக இந்த மாதம் துவங்கியதிலிருந்து 16வது தினம் முடிவதற்குள் ஏகப்பட்ட அனுகூல மேன்மையும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். மனக்குறைகள் விலகும். குடும்ப வகையிலான சச்சரவுகள் அனைத்தும் தீரும். அன்றாட வருமானம் உயரும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட வருமான பிரச்சனைகள் விலகும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம். இனிமேல் பணப்பற்றாக்குறையால் எந்த சங்கடமும் ஏற்படாது. அதனால் எல்லா கவலைகளும் பறந்துவிடும். உங்கள் குடும்பத்திற்குள் வாழ்க்கை துணையுடன் எந்த மாதிரியான சிக்கல், அனாவசிய பிரச்சனை, கருத்து போட்டி, பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் அதற்கான முழுமையான தீர்வு ஏற்படும். பல மாதங்களாக திட்டமிட்டு இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பின்னடைவும், மருத்துவ
மருத்துவ விரயங்களும் ஏற்படாது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் சக ஊழியர்களால் அதிகாரிகளால் ஏற்பட்டு வரும் எதிர்ப்பு, விமர்சனம், தொந்தரவுகள் மறையும். தொழில், வியாபார, நிர்வாக, முதலீடு, பட்ஜெட் விஷயங்கள் 3வது வாரத்திலிருந்து நல்லபடியாக கைகூடும். இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய இயக்கம், கவலை, மருத்துவ விரயங்களுக்கு நிம்மதியான இனிமை ஏற்படும். அபரிமித சந்தோஷமும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பணவரவும் உண்டு. பொன்பொருள் சேர்க்கையும் அடுத்த கட்ட உயர்வுக்கான முன்னேற்ற பாதையும் படு வெளிச்சமாக தெரிய போகின்ற அதிர்ஷ்டமான மாதம். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார நிலை உயரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வருமானம் உயரும். எதிலும் உங்கள் கை ஓங்கும். மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்ள நீங்கள் எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் அக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3-4 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கல்விக்காகவும் கலைக்காகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மனை கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடம் பழுது பார்ப்பது, சொத்துக்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீர்கள். தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாழ்வில் திருப்புமுனை உண்டாகும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதி உச்சம் பெறுவது நன்மைதான். லாபம் குவியும். தொழில் வெற்றி நடைபோடும். செல்வாக்கு உயரும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்பு உருவாகும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்து நிரந்தர வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 7-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். இருந்தாலும் வாழ்க்கை தேவைகள் முழுவதும் பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். வரன்கள் வாசல் தேடி வந்து சேரும். தொழில் செய்வோர் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். எனவே பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீர்கள். தொழிலை விரிவு செய்யும் முயற்சி கைகூடும். செல்வாக்கு மிக்க ஒருவரால் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவார். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். வருமானம் திருப்தி தரும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு வருகிறார். புரட்டாசி 29ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகின்றார். இந்த 2 கிரகங்களும் முரண்பாடான கிரகங்கள். இவைகளின் பார்வையால் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரும். அருகில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி தரும். உத்தியோக முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் உள்ளத்தில் மகிழ்ச்சி தரும். இந்த விருச்சிக ராசி விவசாயிகளுக்கு புதிதாக எந்த ஒரு தடை குறுக்கீடையும் சந்திக்காமல் நிலபுலன் சார்பான லாபங்களை அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உள்கட்சி ரீதியான குழப்பங்கள் தீர்ந்து சக கட்சி ரீதியாக எல்லாவித உயர்வுகளும் தானாக கிடைக்கப் போகின்றது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 21, 23, 25, 27, 29, 30 மற்றும் அக்டோபர் 3, 4, 6, 7, 8, 10, 12, 16 இந்த மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாட்டையும், திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ நவகிரக செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.